அன்புமணி வந்து பணவெறியும் பதவி வெறியும் பிடிச்சுதான் அலைகிறாரு. அவர் வந்து 2004 அவர் கட்சிக்கு வந்தாரு. இன்னைக்கு 2025 ஆயிடுச்சு. 20 வருஷமா அவர் இந்த சமுதாயத்துக்காகவும் இந்த கட்சிக்காகவும் எதுவும் செய்யலன்னு உங்க புள்ள உங்களை பைத்தியம் சொல்லி பைத்தியக்கார பட்டம் கட்டுறாரு. அவருக்கு வந்து புத்தி சுவாதனை சரியில்லைன்னு சொல்றாரு, குழந்தைன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் இன்னும் கட்சி விட்டு நீக்கல? அப்ப யாரை ஏமாத்த இந்த நாடகம் போடுறீங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? நடவடிக்கை ஐயா எடுக்கணும்னு சொல்லும்போது ஐயா ஏன் நடவடிக்கை எடுக்காம அதுல இருந்து தயங்குறாரு? அப்ப பையன் பாசம் தடுக்குறாங்க. இதே குற்றச்சாட்டு வேற யாராவது செஞ்சா கட்சி விட்டு நீக்கி இருப்பாங்கல்ல. இப்ப ஏன் அன்புமணிக்கு என்ன பதில் சொல்றாரு? அவர் செஞ்ச ஊழல் வழக்கை பத்தி ஏன் பேச மாட்டாங்க? 7 வருஷமா அப்பா இறந்ததுல இருந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம். ஐயா ராமதாஸ் ஐயா இதை சூழ்ச்சி பண்ணாங்க, அன்புமணி அவங்க எங்க அப்பாவை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அதே தான் இப்ப மறுபடியும் ஐயா அவர்கள் இன்று பேட்டி எல்லா இடத்துலயும் பேட்டி போட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன 2016 வரலையுமே அப்பா இருக்கிற வரலையுமே ஓட்டு வங்கி வந்து எங்கேயும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் நடத்துற நாடகம் வந்து வெறும் அரசியல் நாடகம் தான் பண்றாங்க. இவங்க வந்து எங்க சமுதாய சார்ந்த எந்த நலனுக்காகவும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு, உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து 2014 தனிச்சு போட்டியிடணும்னு முடிவெடுத்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணி ஐயா காடுவெட்டியார் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்து அன்புமணி அவர்கள் வந்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்கன்னு சொல்லி என்டிஏ கூட்டணியில உள்ள போனார். உள்ள போய் என்ன ஆச்சுன்னா, காடுவெட்டியார் அவர்கள் வந்து நீங்க மக்களுக்கு துரோகம் செய்றீங்க, நம்ம தனியா போட்டிடணும்னு சொல்லி தான் இந்த முடிவு எடுத்தோம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு ஒதுங்கிட்டாரு. நான் தருமபுரி மட்டும் பிரச்சாரம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி தருமபுரியில மட்டும் தான் அன்புமணி அவர்கள் ஜெயித்தார். அதே விஷயம் தொடர்ந்து 2014 என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து கூட்டணி போகணும்னு மறுபடியும் அன்புமணி அவர்கள் சொல்லும் போது காடுவெட்டியார் அவர்கள் வந்து வன்னியர் சங்கத்தை பிரிச்சு 100 தொகுதி வட மாவட்டங்கள்ல 100 தொகுதியில நான் எம்எல்ஏ வச்சு நான் போட்டியிடுவேன்னு சொல்லி பேசும்போது ஐயோ இவர் வந்து கட்சியே ஒன்றும் இல்லாமல் போயிடும் போலே, கட்சி காடுவெட்டியார் அவர்கள் பின்னாடி போயிடும்னு நினைச்சுக்கிட்டு தனித்து போட்டிடலாம்னு சொல்லி மாற்றம் முன்னேற்றம்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அன்புமணி அவர்கள் போட்டிட்டாரு. வட மாவட்டங்கள்ல 15% வாக்கு வங்கி வச்சிருந்தாங்க. அன்னைக்கு பாமக வந்து 2016 15% வாக்கு வங்கியை நிரூபிச்சு காமிச்சாங்க. அதுல இருந்து என்ன காரணத்தினால அன்புமணி அவர்கள் பின்வாங்கினார்? எதுக்கு 2019 கூட்டணி போனார்? 2019 கூட்டணி போனார். 2021, 24 3 எலெக்ஷன்லயும் தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு இருந்தாரு. அந்த தொடர் தோல்வி காரணத்தினால இன்னைக்கு வந்து இவங்க ஒரு டிராமா நடத்துறாங்க. இன்னைக்கு எப்படி திருமாவளவன் போற கூட்டணி வெற்றி கூட்டணி அமையுது, அதை பொறுத்துக்க முடியாம இன்னைக்கு வந்து இவங்க போற கூட்டணி வந்து தோல்வி கூட்டணி அமைதுன்றதுனால இந்த நாடகம் நடத்தி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் போடுற சண்டைனால என் சமுதாய மக்களுக்கோ இல்ல வன்னியர் சங்கத்துக்கோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ எந்த நலனுமே எந்த பயனுமே கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது எதுக்கு? பணத்துக்காகவும் பதவிக்காகவும் மட்டும்தான் சண்டை போடுறது. இன்னைக்கு வந்து இதை நான் மட்டுமே சொல்ல, ராமதாஸ் அவர்களே வந்து அன்புமணியை பத்தி வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்புமணி அவர்களை பத்தி வைக்கிற குற்றச்சாட்டை பாத்தீங்கன்னா, அன்புமணி வந்து பணவெறியும் பதவி வெறியும் பிடிச்சுதான் அலைகிறாரு. அவர் வந்து 2004 அவர் கட்சிக்கு வந்தாரு. இன்னைக்கு 2025 ஆயிடுச்சு. 20 வருஷமா அவர் இந்த சமுதாயத்துக்காகவும் இந்த கட்சிக்காகவும் எதுவும் செய்யலன்னு 20 வருஷமா இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க. இது வந்து இந்த வன்னியர் மக்களுக்கு செய்கிற துரோக செயல் தான் நாங்க சொல்றோம். இதே துரோகத்தை எத்தனை வருஷம் செஞ்சுட்டு இருப்பாங்க? இதனால என் மக்கள் எந்த விதத்துல வந்து பயனடைகிறாங்கன்றது எனக்கு புரியல. அன்புமணி அவர்கள் வந்து இப்போ இந்த 2021 எலெக்ஷன்ல நிறைய பொறுப்பாளர்கள் போய் அன்புமணி அவர்கள்ட்ட ராமதாஸ் அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, தர்மபுரியில தியாகி ஐயா சுப்பிரமணிய அவங்களோட குடும்பத்துல இருந்தோ இல்ல நெய்வேலியில ஐயா தேசிங் அவர்களோட குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து விருதாச்சலத்தையும் தர்மபுரியிலையும் போட்டியிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் இருந்து அவர் வந்து இன்னைக்கு மாவீரன் கடவுள் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தியாகி ஆக்கிட்டாங்க. இதுல இருந்து வந்து நான் தியாகிகள்ல இருந்து இன்னும் 2 பேரை உருவாக்கி இன்னும் நான் வந்து இதுல இருந்து அடையாளமே இல்லாம போகணுமா, அதெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையில்ல அப்படின்றது. ஐயா அவர்கள் மேல ஒரு படிக்கு போய் என்ன செய்யறா, அந்த குடும்பத்துக்குலாம் நிறைய செஞ்சாச்சு, வீடு கட்டி கொடுக்கறதெல்லாம் பார்க்கலாம் பொறுமையா அப்படின்றாங்க. ஆனா இன்னைக்கு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது ஒரு சாதாரண விஷயம், இவர் வந்து ஒரு பேரனுக்கு பொறுப்பு போட்டாரு, அதை ஒத்துக்க முடியல அன்புமணியால. அதுல இருந்து அவர் அந்த பொறுப்புல இருந்து எடுத்துட்டாரு அவரு. அது ஒத்துக்க முடியாம இன்னைக்கு வந்து பாட்டில தூக்கி அடிக்கிறாருன்னு சொல்றாரு, மைக்கு தூக்கி டேபிள் அடிக்கிறாருன்னு சொல்றாரு, பொதுக்குழுல டேபிள் தூக்கி மைக் அடிச்சாருன்னு சொல்றாரு. ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு ஒரு குழு வச்சாங்க. ஒழுங்கு நடவடிக்கை குழுல 16 குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க. அந்த 16 குற்றச்சாட்டுக்குமே எந்த நடவடிக்கையும் நேற்று ராமதாஸ் அவர்கள் எடுக்கல பொதுக்குழுல. இதே ஒரு சின்ன அந்த 16 குற்றச்சாட்டுல ஒரு குற்றச்சாட்டு யாராவது ஒருத்தர் ஐயா ஜிகேமணி அவர்களோ இல்ல சேலம் அருளானோ இல்ல கணேஷ்குமார் எம்எல்ஏ அவர்களோ யாராவது ஒருத்தர் அந்த குற்றச்சாட்டை செஞ்சிருந்தா கட்சி விட்டு நீக்கி இருப்பாங்க. இன்னொரு உதாரணம்னா, வக்கீல் பாலு அவர்கள் வந்து ஐயான்னு சொல்லாம ராமதாஸ்னு ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு. அதுக்கு அவர் அடிப்படை உறுப்புல இருந்து எடுத்துட்டாங்க. உங்க புள்ள உங்களை பைத்தியம் சொல்லி பைத்தியக்கார பட்டம் கட்டுறாரு, அவருக்கு வந்து புத்தி சுவாதனை சரியில்லைன்னு சொல்றாரு, குழந்தைன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் இன்னும் கட்சி விட்டு நீக்கல? அப்ப யாரை ஏமாத்த இந்த நாடகம் போடுறீங்க நீங்க 2 பேரும் சேர்ந்து? என் மக்கள் இதனால என்ன பயனடைகிறாங்க? இவங்க 2 பேரும் போடுற சண்டைனால என் சமுதாய மக்கள் இன்னும் சீரழிவு பாதை நோக்கி தான் போறாங்க.
பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி குடும்பத்து பெண்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்றாங்க. அவ்வளோ வந்து எதுக்கு வந்து பிற்போக்குத்தனமா யோசிக்கிறாங்கன்னு தெரியல. அவ்வளோ ஆணாதிக்கம் இருக்குதான்னு தெரியல அவங்களுக்கு. ஆனா பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ வந்து பார்த்தா அவங்க மகளையே மேடையில உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா நீங்க மகளை உட்கார வைக்கிற நீங்க 20 தியாகிகள் இருந்தாங்கல்ல, அந்த தியாகிகளோட குடும்பத்தை நீங்க ஏதாவது சீட்டு கொடுத்து நிக்க வைக்கலாம்ல, ஏன் அதை பண்ணல? அன்புமணி அவர்களுக்கு வந்து ஹெல்த் மினிஸ்டரா இருக்கக்குள்ள மெடிக்கல் சீட் 5 சீட்டு ஃப்ரீயா தானே கொடுத்துருக்காங்க. அதை நீங்க மக்களுக்காக நீங்க கொடுத்துருக்க வேண்டியது தானே. அதை நீங்க அப்படியே அரசியல் லாபமா மாத்திட்டு காசா மாத்திக்கிட்டீங்க. நீங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு காசும் பணமும் தான் முக்கியம். இப்போ வரையும் அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு ஐயா சொல்றாரு திரௌபதி அம்மன் கோயிலுக்கு எதுக்கு போறாரு அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எப்ப சாவுவேன், நான் செத்தா இந்த கட்சியை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்புமணி போறாருன்னு சொல்றாங்க. இதே தானே எங்க அப்பாவுக்கும் பண்ணாங்க. இவர் இருக்கிறது இந்த அரசியல் கட்சிக்கு பிரச்சனையா இருக்கு, நம்ம வளர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தானே அவரு எங்க அப்பாவை கொண்டாங்க. இல்ல இப்போ வரலையும் எங்கேயுமே புகழ்ந்து பேசவே இல்லையே. அவங்க புகழ்ந்து பேசுறதுக்காக காரணம் என்னன்னா, காடு வெட்டியார் அவர்களை ஓரம் கட்டிட்டு அவரோட புகழ் மறைச்சிட்டு இவங்களால அரசியல் பண்ண முடியல. அது ஒரு 5 வருஷமா ட்ரை பண்ணாங்க, தொடர் தோல்வியை தான் சந்திச்சாங்க. அதான் சொல்றோம்ல, 2014 15% வாக்கு வச்சிருந்த பாமக இன்னைக்கு வந்து 2% கீழே போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அவரோட மறைவுக்கு அப்புறம் அவரோட புகைப்படத்தை போடக்கூடாது, அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு திரு ராமதாஸ் அவர்களும் சரி அன்புமணி அவர்களும் வந்து எல்லா பொதுக்குழுவிலையும் அவங்க வைக்கிற எல்லா கூட்டத்திலுமே சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க நடத்த மாநாடு, மகளிர் மாநாடா இருக்கட்டும், இவர் நடத்த பொதுக்குழுவா இருக்கட்டும், அவர் நடத்த பொதுக்குழுவா இருக்கட்டும், மகாபலிபுரம் மாநாட்டில் எல்லா இடத்தையும் காடு வெட்டியார் அவர்களோட பேரை சொல்லும் போது மட்டும்தான் இவங்களுக்கான கரகோஷனங்களே அங்க இருக்குது, இவங்களுக்கான வரவேற்பே அங்க கிடைக்குது. காடு வெட்டியார் அவர்களை மறைச்சிட்டு ஐயானாலேயோ இல்ல அன்புமணி அவர்களாலே அரசியல் பண்ண முடியல. இன்னைக்கு ஐயா வாழ்கின்ற காலத்தை வந்து காடு வெட்டியார் அவர்கள் வந்து ஒரு மாவீரமாவும் தெய்வமாவும் ஆயிட்டார். எங்க சமுதாய மக்களுக்கு குலதெய்வம் ஆயிட்டாரு. அதை ஒத்துக்க முடியல அவங்களால. அதை இப்ப மறைக்க முடியாததுனால அவரோட பேரை பயன்படுத்துறாங்க. அவரோட பேரை பயன்படுத்தாம இனி காடு வெட்டியார் அவரோட பேரை பயன்படுத்தாம ராமதாஸ் அவர்களோ அன்புமணி அவர்களோட கட்சி நடத்த முடியாது. அது ஓப்பனான உண்மை. இப்போ அதனாலதான் அவங்க பயன்படுத்துறாங்களே தவிர அவரோட புகழ ஓங்கி தூக்கி பிடிக்கணும், அவங்களுக்கு ஒரு லாபம் சேர்க்கணுன்றதுக்காக கிடையாது. அப்படி பண்ணணும்னா இப்ப இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுனால என் மக்கள் என்ன பலன் அடைஞ்சிட்டாங்க? இவங்க வச்சிருக்க வன்னியர் கல்வி அறக்கட்டளையில ஏன் இலவச கல்வி கொடுக்கல? வன்னியர் கல்வி இன்னைக்கு இத்தனை நாள் ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த 2 மாசமா தொடர்ந்து என்ன சொல்றாரு, என்னை எந்த விதத்திலயும் வந்து மக்களை சந்திக்க விட மாட்டேங்கிறாரு, என்னை வந்து அறைக்குள்ளேயே கூட்டி வைக்க ட்ரை பண்றாரு. இன்னைக்கு எல்லாத்தையும் பிரிச்சுட்டு வந்துட்டாரு. அவர் தனியா போயிட்டார், இவர் தனியா போயிட்டார். இன்னைக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் நேற்று நடந்த பொதுக்குழுல சொல்லியிருக்காங்கல்ல, வன்னியர் கல்வி அறக்கட்டளையில இலவச கல்வி கொடுக்குறேன்ட்டு. ஏன் கொடுக்கல? இவங்களுக்கு வந்து இவங்க கட்சி வந்து இவங்க குடும்பத்தை தாண்டி போயிடக்கூடாது. ராமதாஸ் அவர்கள் குடும்பம்னா அவரோட பொண்ணுங்க, அவரோட பையன், அந்த குடும்பத்துக்குள்ளேயே தான் இருக்கும். அவரோட சொந்த மருமக கட்சியில வரதே அவருக்கு பிடிக்கல. வாரிசு அரசியல் தப்பு தான் வச்சுக்கலாம். அன்புமணி அவர்கள் அது அவர் ஒரு சைட்ல அவர் பொண்ணு அவரோட மனைவியை கூப்பிட்டு இவரோட பொண்ணை கூப்பிட்டு குடும்பத்துக்குள்ள கட்சி இருக்கும். குடும்பத்துக்குள்ள கட்சி மட்டும் இல்ல, கட்சியில வர பதவியில இருந்து ராஜ்யசபா சீட்ல இருந்து மந்திரி சீட்ல இருந்து எல்லாமே இவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இதே இதுக்கு முன்னாடி இந்த திமுக ஆட்சியில இவங்க கூட்டணி போகும்போது ஒரு அமைச்சர் சீட்டு கொடுத்திருந்தா மந்திரி சபையில வந்து சீட்டு வேணும்னு கேட்டிருந்தா அன்னைக்கு கொடுத்திருப்பாங்க. அன்னைக்கு கொடுத்திருந்திருப்பாங்க, ஒரு 7 வன்னியர் வந்து அமைச்சர் ஆயிருப்பாங்க. ஆனா அதை வந்து ஐயா கேட்கவே இல்லை. ஐயா கேட்ட ஒரே விஷயம் என்னன்னா, ராஜ்யசபா சீட்டு கொடுங்க, என் பையன் வந்து ஹெல்த் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லி தான் அவர் வாங்கினார். அன்னையில இருந்து இவங்களோட சுய லாபத்துக்காக மட்டும்தான் இவங்க கட்சி நடத்துறாங்களே தவிர என் சமுதாய மக்களுக்கு இவங்க எதுவுமே பண்ண நிழல் பட்ஜெட் போடுறாங்க கவர்மெண்ட்டுக்கு. இவங்க ஏன் வந்து இவங்க நடத்துற வன்னியர் கல்வி அறக்கட்டளையில வெள்ளை அறிக்கை குடிக்க வேண்டியது தானே? எத்தனை சமுதாயம், எந்தெந்த சமுதாய மக்கள் எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க, வன்னியர் சமுதாய மக்கள் இந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளைனால எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க, எத்தனை பேர் இலவச கல்வி கொடுத்துருக்காங்க? இதுக்கு வந்து அன்புமணி அவர்களுக்கோ இல்ல ராமதாஸ் அவர்களுக்கோ திராணி இருக்கா? அதுல வந்து நாங்க இவ்வளவு பேரை படிக்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு வன்னியர் நலன் சார்ந்து இவங்க பண்ணாம இருக்கிறதுனால தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி எங்க கட்சி? வெறும் ராமதாஸ் அவர்கள் மட்டும் தனியா உருவாக்குது. வன்னியர் சங்கம் எப்படி உருவாச்சோ அதே மாதிரி 25 பேர் தியாகம் பண்ணி தான் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாச்சு. அந்த 25 பேர் உயிரை தியாகம் பண்ணாங்களா? அவங்க குடும்பத்துல இருந்து யாராவது நாங்க வந்து கஷ்டப்படுறோம், நாங்க வந்து இன்னைக்கு அரசியல் அனாதையா நிக்கிறோம்னு யாராவது சொல்றாங்க? ஆனா அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் வந்து நான் பொறுப்பாளர்கள்ட்ட காசு வாங்கி தான் என் குடும்பத்தை நடத்துன்னு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. அன்புமணி அவர்கள் கட்சி நடத்த காசு இல்ல, எங்களுக்கு செலவு காசு இல்ல, காசு போடுங்க, ஒரு QR கோடு காமிச்சு இதுல 5 ரூபா போடுங்க, 5 ரூபா இல்ல 1 கோடி போட்டாலும் உள்ள எழுப்போம், எவ்வளவு வேணாலும் போடுங்க, கட்சியில நிதி இல்லைங்கிறாரு. அப்ப எவ்வளவு தியாகிகள் வந்து இந்த சமுதாயத்துல இருந்தவங்க முன்னோடிகள் எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்துக்காக வன்னியர் கல்வி அறக்கட்டளையில சொத்தை கொடுத்துருக்காங்க. அந்த சொத்துல என்னாச்சு? அவங்க கொடுத்த நிதி என்னாச்சு? அதுல இருந்து வேற வாடகை என்னாச்சு? அது ஏன் அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்கள் அதை பத்தி எங்கேயுமே பேச மாட்டேங்கிறாங்க? இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து இவ்வளவு 16 குற்றச்சாட்டு சொல்றாரு. அவதூறா பேசுனதுலேயே நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். அந்த பாட்டில் தூக்கி அடிச்சது, அவங்களை வந்து மைக்கு தூக்கி போட்டது, பைத்தியம் சொன்னது. ஆனா ஏன் அவர் பண்ண ஊழல் வாழ்க்கை எங்கேயுமே பேச மாட்டாங்க? வன்னியர்களோட வயிற்றுல அடிச்ச விஷயத்தை ஏன் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் பேச மாட்டேங்கிறாங்க? இவங்க 2 பேருக்கு நடக்கிற பிரச்சனையை பத்தி அதுதான் அரசியல். அவங்க 2 பேரும் ஒரு ரூமை லாக் பண்ணிக்கிட்டு 2 பேர் கையில காலில் மாத்தி விழுந்துங்க, இல்ல அடிச்சுங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, வெளியில ஒரு முடிவு எடுத்து வெளியில வந்து நீங்க கட்சி நடத்துங்க.
அது அப்படி முடியலையா 25 தியாகிகள்கிட்ட கட்சியை கொடுத்துருங்க, அவங்க கட்சியை நடத்திட்டு போட்டோம். அதை விட்டுட்டு எதுக்கு வந்து திரும்ப திரும்ப நாங்க சண்டை போட்டுக்கிறோம்? இவங்க சண்டை போடுற மாதிரி டிராமா தான் பண்றாங்க. அது வந்து வெறும் அரசியல் நாடகம் தான். ஒரு முடிவு எடுக்கணும்னா அன்புமணி கட்சி விட்டு நீக்கிட்டு போக வேண்டியது தானே. 10 நாள் முன்னாடி என்ன சொல்றாரு, அவர் தனி கட்சி வேணா ஆரம்பிச்சுக்கிட்டு போட்டுமேன்றாரு. அப்ப பொதுக்குழுல வந்து 16 குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஒழுங்கு நடவடிக்கை குழு ஃபார்ம் பண்ணி அந்த குழு வந்து இவர் பண்ண 16 குற்றச்சாட்டை சொல்றாங்க. நடவடிக்கை ஐயா எடுக்கணும்னு சொல்லும்போது ஐயா ஏன் நடவடிக்கை எடுக்காம அதுல இருந்து தயங்குறாரு. அப்ப பையன் பாசம் தடுக்குதாங்க. இதே குற்றச்சாட்டு வேற யாராவது செஞ்சா கட்சி விட்டு நீக்கிருப்பாங்கல்ல. இப்ப ஏன் அன்புமணிக்கு என்ன பதில் சொல்றாரு? அவர் செஞ்ச ஊழல்களை பத்தி ஏன் பேச மாட்டாங்க? அப்ப பையனை அடிக்கணும், வடிக்காம அடிக்கணும்னா 20 வருஷமா திருந்தாத பையன் இந்த 2 மாசத்துல திருந்திருவாரா? இவரு இல்லைன்னா அவரோட பலத்தை காமிக்கணும். நான் தான் தலைவர். இவருக்கும் பதவி வருது, அவருக்கும் பதவி வருதா? 2 பேருக்கும் பதவி வெறியும் பணம் வெறியும் தான். என் சமுதாயத்தை முன்னேற்றணும்ன்றது எந்த ஒரு எல்லளவு கூட 2 பேருக்குமே எண்ணம் கிடையாது. அப்படி இருந்தது என்ன பண்ணிருக்காங்க இதுக்கு? நீங்க சொல்லுங்க, பத்திரிகையாளர்கள் நீங்க இருக்கீங்க. இந்த சமுதாயத்தோட நலனுக்காக அன்புமணி அவர்கள் செஞ்ச ஒரு தியாகத்தையும் ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லுங்க. வெறும் பணத்துக்காக அரசியல் பண்ண நாங்க விட மாட்டோம்ல. ஐயாவோட கொள்கை, தாடிவெட்டியார் அவர்களோட கொள்கையை எடுத்து அவங்க அரசியல் பண்ணாங்கன்னா வரவேற்க தயாரா தான் இருக்கும். எங்களோட சமுதாயத்துக்கு நல்லது நடந்ததுன்னா அது யாருனாலும் எது வேணாலும் பயன்படுத்திக்கும். அதனால நான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சமுதாயத்தை சீரழிவு பாதையில கொண்டு போக கூடாதுன்றதான் எங்களோட கோரிக்கையை தவிர இதை பயன்படுத்துங்க நாங்க சொல்லுங்க. கட்சியை ஊழல சங்க அமைப்பாவோ எதுவாக இருந்தாலும் அதுக்கான கண்டிப்பா அன்புமணி அவர்கள் வந்து எங்க கிட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா பைத்தியம், நீங்க அவர்கிட்ட போய் எதுவும் பேசாதீங்கன்னு சொன்னாரு. காரிவெட்டியார் அவர்கள் மறைஞ்ச போது நாங்க போய் ஒரு சில விஷயம் பேசும்போது ஐயா எல்லாம் பாக்காதீங்க, அவர் பைத்தியம் ஆயிட்டாரு, வரவங்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாரு. அப்படி இருக்கும்போது அவரு அன்னையிலேருந்து ஒரு ஒட்டு கேட்டுட்டு தான் இருப்பாரு. என்ன பண்றாருன்னு தெரியல. ஒட்டு கேட்கிற கருவி நாடகம்னு நான் சொல்ல முடியாது. இவங்க இப்ப பண்றது நாடகம். இவங்க 2 பேருக்கு சண்டை ஒண்ணு பண்றாங்கல்ல, அது வந்து எப்ப வேணாலும் இவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. அதுதான் நான் நாடகம் சொல்றேன். இவங்க அடிச்சுக்கிறாங்க போறாங்க எல்லாமே எதுக்காக? வெறும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும். அப்படி நாடகம் இல்லைன்னா ஒரு கட்சி விட்டு நீக்கிடலாம் மேம். கட்சி விட்டு ஆமா, இது எல்லாம் நீங்க எல்லாம் சொன்னோம் இப்பதாங்க. இது நீங்க எல்லாம் சொன்னதெல்லாம் நான் திரும்ப பிரதிபலிக்கிறேன். இது நானா போய் கண்டுபிடிச்சு நான் எடுத்து சொல்லுவேன். நீங்க எல்லாம் சொன்னீங்க, அதை நான் இதை சொல்றேன். எவிடன்ஸ் நீங்க தான் கொடுக்கணும். இல்லங்க, அவர் வந்து இது வரைக்கும் பொறுப்பாளர்கள் போட்டார், மாவட்ட பொறுப்பாளர்கள் போட்டிருக்காரு, மாநில பொறுப்பாளர்கள் போட்டிருக்காரு. இது வரைக்கும் ஒரு வன்னியர் மக்களுக்கு, வன்னியர் சமுதாய, வன்னியர் ஜாதியை சார்ந்து ஒருத்தருக்கு அவரு பொறுப்பு கொடுக்கல. அவரும் வன்னியர் எதிர்ப்பு அரசியல் தான் பண்றாருன்றது எங்களுக்கு இருக்கு. அவர் வன்னியர் ஆதரிச்சு அரசியல் பண்றாருன்னா அவர் ஆதரிக்கணும். அவர் வன்னியர் எதிர்ப்பு அரசியல் அவர் இருந்தாருன்னா அவரும் எதிர்ப்பு. ஏன்னா ஒரு வன்னியர் பர்சனுக்கு வந்து அவரு மாநில பொறுப்போ மாவட்ட பொறுப்போ கொடுக்கல. ஒரே ஒரு மாவட்ட பொறுப்பு கொடுத்துருக்காரு தர்மபுரியில் தெரிஞ்சு. வேற எங்கேயுமே பொறுப்பு போடல. அவரு ஒரு மாநில பொறுப்புல கூட வன்னியர் கிடையாது. ஒரு பெரும்பான்மை சமுதாய மக்கள்ல இருந்து ஒருத்தர் கூட ஒரு கட்சியில போடலன்னா இவர் எப்படி கட்சி நடத்துவார்? எப்படி வட மாவட்டங்கள் அவரோட கட்சி ப்ராஸ்பரஸா இருக்க முடியும்? நான் பேச நீங்க கேள்வி கேட்டீங்க, பேசிக்கிட்டே இருந்தேன், அவ்வளவுதான். இல்ல அப்படி இல்ல, கேள்வி கேட்டீங்க, அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சா அப்படியே பேசலாம். அவங்களோட எல்லாரோட கருத்து இதுதான். சொல்லுங்க. இது நான் புதுசா பேச போறது இல்ல, ஆரம்பத்துல இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம். சந்திக்க போறோம்னு சொல்லுங்க. அது சொல்லிடுங்க. எலெக்ஷன் கமிஷன் பதிவு பண்ணிட்டு பாத்துக்கிறேன். அது நீங்க சொல்லுமா? அம்மா எலெக்ஷன் கமிஷன் இல்ல எலெக்ஷன் கமிஷன் பதிவு நீங்க வந்து அத சொல்லுங்க. சொல்லிடுங்க. பேர் வேணா இது மட்டும் சொல்லுங்க. அறிமுக கூடிய வரைக்கும் சொல்லாமா? கட்சி ஆரம்பிச்சு அது எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்டர் பண்ண போறோம். அது என்னைக்குன்னு கூடிய சீக்கிரமா கண்டிப்பா நாங்க சொல்றோம். அதுக்கான பிளான்ஸ் இருக்குது.
இதுக்கு ப்ரெஸ் மீட்டுக்கான நோக்கமே மெயினாக வந்து ஐயாவும் இந்த சின்னையா இந்த மாதிரி நாடகம் ஆடுறாங்களே, இது இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி இதை பற்றி பேசுறதுக்காக தான் வந்தோம். ஏன்னா அந்த காலத்துலேருந்து அப்பத்துலேருந்து அப்பாவை வச்சு இதுவரையிலையும் அப்பா 2016 வரலையுமே அவர் இருந்ததுனால தான் ஓட்டு வங்கியாக அதிகமாக இருந்துச்சே தவிர, அவர் இறந்ததுக்கு அப்புறம் 2019, 21, 24 மூணு வருஷமே தோல்வியை தான் சந்திச்சாங்க. இவங்க கூட்டணியோட சேர்ந்து இவங்க வந்து மக்களுக்காக பாடுபடல, கூட்டணியோட சேர்ந்து அவங்களோட அரசியல் லாபத்துக்காக பணப்பெட்டியும் ஸ்வீட் பாக்ஸும் வாங்குறதுல அவர் குறியா இருக்கிறாரு. அது இதே போல இவங்க என்ன வேணாலும் நடக்கலாம். எங்க அப்பாவை சூழ்ச்சியா கொன்னாங்க. ஐயா வந்து அது இன்னும் வெளிப்படையா சொல்ல மாட்றாங்க. அது இன்னும் கொஞ்சம் அவர் சொன்னா நல்லது. அவருக்கு எல்லாமே இவங்க தான் கொன்னாங்க அப்படின்றது முழுசா தெரியும். இருந்தாலுமே அவர் சொல்ல மறுக்கிறாரு. ஏன்னா அவரோட பையன்ற ஒரே காரணத்துக்காக அவர் மறுத்துட்டு இருக்காரு. அப்பனா இதுலயே தெரியுது இவங்க 2 பேரும் அரசியல் நாடகம் தான் நடத்திட்டு இருக்காங்க இந்த மக்கள் வச்சு. இன்னமும் இந்த மக்கள் வந்து இவங்களை நம்பி ஏமாறாம போகாம இருந்தா நல்லது. திருமாவளவன் அண்ணன் இருக்காங்க, அவங்க வந்து வெற்றி வாய்ப்பை சூடிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவர் வந்து இன்னும் இந்த மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க. இவங்க மொத்தமா தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க ஐயா அவர்கள். அதனால நாங்க வந்து கட்சி அனௌன்ஸ் பண்ண போறோம். அது என்னைக்கு டேட் அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதுக்கான அறிவிப்பு வரும், அதை நாங்க சொல்றோம். அப்ப எல்லாரும் வந்து எலெக்ஷன் கமிஷன்ல அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க அதை அனௌன்ஸ் பண்ண முடியும். சொல்லுங்க. இல்ல அது சொன்னதுதான். எலெக்ஷன் கமிஷன் பதிவு பண்ணிருக்கோம் சொல்லுங்க. அது எல்லாமே அன்னைக்கு தான் சொல்ல முடியும். எலெக்ஷன் கமிஷன் பதிவு போட்டு எலெக்ஷன் கமிஷன்ல பதிவு பண்ணியாச்சு.